எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 63 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சுங்க. என்னோடய சேனலையும் உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, இம்பார்ட்டண்டான பதிவு. ஹைவேஸில் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். ஸோ பள்ளி மாணவி வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கியிருக்காங்க. அவங்க ஓரமாக தான் போயிருக்காங்க. அதாவது அந்த பஸ்ஸு டேர்னிங்கில் வளைவான இடத்துல பஸ்ஸை வளைக்கும்போது ஒரு இருசக்கர வாகனம் வந்து திடீர்னு மோதுற மாதிரி வந்ததுனால டிரைவர் திருப்ப முடியாமல் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கின பெண்மணி மேலே மோதி பரிதாபமாக உயிர் இழந்து விட்டார். ஐயோ, அந்த பேரண்ட்ஸோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். என்ன கனவுகளோட வீட்டுக்கு அவங்க வரணுன்ட்டு நினைச்சு எதிர்பார்த்துருப்பாங்க. வீட்டுக்கு வரல. ஆக்சிடெண்ட் கேஸில் உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்கன்ற தகவல் அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்காங்க. வளைவு பகுதியிலலாம் வந்து திரும்பும்போது பஸ்ஸு வருன்றதை நீங்களும் புரிஞ்சிக்கணும். ஓரமாக போகணும். நீங்கள் எவ்வளோ தான் ஓரமாக போகணாலும், அதாவது ஒன்று சொல்லட்டுங்களா, கடவுள் வரம் கொடுத்தாலும், அதாவது பூசாலி வரம் கொடுத்தாலும் கடவுள் வந்து வரம் கொடுக்கணுமா, ஒரு கான்செப்ட். இன்னொன்று, நாம் சரியாக ரோட்டில் போயிட்டு இருந்தாலும் எதிரில் வரவங்க நமக்கு ஆபத்தை கொடுக்குறவங்க மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? எதிர்கொண்டு தான் ஆகணும். இதுலேருந்து என்ன தெரியுது? நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அவேர்னஸ் வீடியோ. வளைவு பகுதியில் மிக மிக ஜாக்கிரதையாக இருங்க. இந்த இடத்துல நம்மளை மோத மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த இடத்துல வேணாலும் என்ன ப்ராப்ளம் வேணாலும் நடக்கலாம். மக்களே, உங்களுக்கான பதிவு. நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ அந்த ஆக்சிடென்ட் கேஸில் அவங்க இறந்துட்டாங்க. அந்த பெண்மணி படிக்கிற ஸ்டூடெண்ட். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நாகை மாவட்டத்தை சேர்ந்த சக்திவேல், அந்த அவங்களுடைய பொண்ணு நர்சிங் 3rd இயர் வந்து படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படின்னும்போது யோசிச்சு பாருங்கள். ஐயோ, நம்ம வந்து அந்த பொண்ணுடைய சைஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்களோட சின்ன குழந்தை படிச்சுட்ருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலுமே அந்த பொண்ணு வந்து, அதாவது படிக்கிற காலகட்டத்தை தாண்டி காலேஜில் 3rd இயர் நர்சிங் படிச்சுட்டு இருந்திருக்கான். இதுவே ஷாக்கிங்காக இருக்குது. அந்த பொண்ணை பார்த்தா, அதை வந்து காமிச்சாங்க நியூஸில். அந்த பொண்ணை பார்த்தா வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்குது. பார்த்தா காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இல்லை, சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது. இறந்துட்டாங்க. 3rd இயர் நர்சிங் வந்து படிச்சிருக்காங்க. அந்த சக்திவேல் குடும்பத்தினர் எவ்வளோ வந்து பதட்டம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த சமுதாயத்தில் விலைவாசிகள் அதிகமாகி அந்த விலைவாசிகளை எதிர்கொண்டு வர மழைகள், தென் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பீரியட், ஸோ வைரஸ் அட்டாக்லேருந்து விஷ ஜந்துக்கள்லேருந்து வாழ்ந்து இடி மின்னல்லேருந்து தாக்காமல் அந்த பிள்ளைங்களை பாதுகாத்து பொத்தி 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 வளர்த்து ஆளாக்கி ஆக்சிடெண்ட் கேஸில் அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்ற நியூஸை கேட்கும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். ஷாக்கிங்காக இருக்குது. இந்த உலகத்தில் என்ன நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னே தெரியல. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, அந்த பெண் என்ன பாவம் பண்ணாங்க, அந்த வீட்டு ஆளுங்க என்ன பாவம் பண்ணாங்க. அந்த இருசக்கர வாகனம் எதிரில் வந்ததுனால பஸ் டிரைவர் திரும்ப முடியாமல் ஒரு இன்சிடெண்ட். இந்த இடத்துல யாருமே குறை சொல்ல முடியாது. நிறைய விஷயம் இருக்குங்க, சொல்ல முடியல. ஸோ நீங்கள் விழிப்புணர்வோட அவேர்னஸோடு இருக்கணும். சீலருக்காக உங்கள் சுகன்யா. உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் ரொம்ப ரொம்ப அவேர்னஸோட விழிப்புணர்வோடு இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நடந்து போனாலும் ஆபத்துன்றது இதுதான் சொல்லலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். சீலருக்காக சிந்திங்க, செயல்படுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். உண்மை சம்பவத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு ஆள் போல்டாக இருந்தாங்கன்னா, ரொம்ப அலாட்டாக எச்சரிக்கையோடு இருந்தாங்கன்னா, விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா, ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. சிலிட்டு காய்ஸ், உங்கள் சுகன்யா.